நாமக்கல்லில் பணியிழந்த டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் மாவட்ட டாஸ்மாக் மேலாளரிடம் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் குழுவினர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் கனகமாணிக்கத்திடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்தவர்களுக்கு மாற்றுப் பணி வழங்க வேண்டும் எனவும், உயிரிழக்கும் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தமிழ்நாடு அரசின் டாஸ்மாகில் புதிய மாற்றங்களை உருவாக்குகின்ற நோக்கிலே கோயில், பள்ளிக்கூடம், கல்லூரி போன்ற இடங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய 717க்கும் மேற்பட்ட கடைகளை மூடிவிட்டார்கள். மூடிய பிறகு அந்த கடையில் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு மாற்றுத் துறையில் பணி வழங்குவதாக ஆதவர்ஜின் அமைச்சர் அவர்கள் பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் மேலாண்மை இயக்குநர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதன்படி மதுபானங்கள் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக விற்கக்கூடாது என்று சுற்றறிக்கை மூலம் எல்லா மாவட்ட மேலாளருக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் நாங்கள் இனியும் அரசு நிர்ணயித்த விலையை மட்டுமே விற்பனை செய்வோம். குறைந்த சொற்பூதியம் என்று சொல்லக்கூடிய 14,000, 12,000, 11,000 என்ற அளவிலே மேற்பறையாளர், விற்பனையாளர், உதவி விற்பனையாளர் என்ற பணி கேட்டகரியில் சம்பளம் குறைந்த அளவிலே வழங்கி வருகிறார்கள். இதனை நாங்கள் இனியும் ஏற்க மறுக்கிறோம். அரசும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று கேரள அரசின் மதுபான கொள்கையின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியமாக உதவி விற்பனையாளருக்கு 65,000, விற்பனையாளருக்கு 75,000, சூப்பர்வைசருக்கு 80,000 என்ற அடிப்படையிலே சம்பளம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.